வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வேவ் பார்ட்டிகல் டுயாலிட்டி ஆஃப் மேட்டர். ஒரு வேவ் பார்ட்டிகல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 விதமான நேச்சர் இருக்கும். ஸோ அந்த நேச்சர் என்ன, அதோடைய டெரிவேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் ஷார்ட்ஸில் நான் இதில் இந்த டெரிவேஷனுக்கான ஃபைனல் ஈக்குவேஷன் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த கிவன் நேச்சரை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிவன் நேச்சர் என்னென்னா ஒன்று பார்ட்டிகல் இன்னொன்று வேவ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூயிஸ் டி பிராட்லி இவர் இந்த கான்செப்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, டு குவான்டிஃபை த ரிலேஷன் he derived an equation for wavelength of matter wave. ஸோ இங்கே டி பிராட்லி அப்படிங்கிறவர் இந்த கான்செப்டை இன்னும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி அதுக்கு ஒரு டெரிவேஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வேவ் கேரக்டருக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஹெச் நியூ அண்ட் தென் பார்ட்டிகல் நேச்சருக்கு எம்சி ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெரிவேஷன்ஸை நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ பிளாங்க் குவாண்டம் ஹைப்போதைசிஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ அண்ட் தென் ஐன்ஸ்டீனோடைய மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப்பு ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். ஸோ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம எடுக்கும்போது ரெண்டு பக்கமும் நமக்கு எல்எஸ்எஃப்ல இருக்குது. ஸோ கேன்சல் ஆகும். ஸோ ஹெச் நியூ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் நியூ அப்படிங்கிறதுக்கான வேல்யூ வந்து சி பை லேம்டா. ஸோ சி அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட்டு, லேம்டா அப்படிங்கிறது என்னென்னா வேவ் லென்த். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் சி பை லேம்டா ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். ஸோ இதில் இருக்கக்கூடிய சி கேன்சல் ஆகும். ஸோ பேலன்ஸ் ஹெச் லேம்டா எம்சி இருக்கும். ஸோ எனக்கு லேம்டா வேவ் லென்த்தாக வேணும். ஸோ லேம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்சியை ஈக்குவேஷன் 3 நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் 3 இன்னும் எப்படிலாம் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் 3 வந்து என்னக்கா ரெப்ரசன்ட் பண்ணுது, வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டான், அதோடைய மொமெண்டம் வந்து கிவன் பை எம்சி. ஓகே. ஸோ அப்போ பார்ட்டிகல் ஆஃப் எ மேட்டருக்கு மாஸ் வந்து எம்மும் அது எனக்கு மூவிங்காக இருக்குது. எதில் மூவிங்காக இருக்குன்னா வெலாசிட்டி வீக்கு மூவிங்காக இருக்குது. அப்போ எங்கள் ஈக்குவேஷன் 3 நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்சி. சி அப்படிங்கிறது வெலாசிட்டி அப்ளை இருக்குது. அப்போ லைட் இல்லாமல் ஒரு பார்ட்டிகளுக்கு நான் யூஸ் பண்ணேன்னா அப்போ எனக்கு என்ன ஆகும், பார்ட்டிகலாக இருக்குது, ஒரு மாஸ் இருக்கும், அந்த மாஸ் வந்து வெலாசிட்டியாகவும் எனக்கு மூவ் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ மாஸ்லாம் ஒரு பாலை நான் தூக்கி போடுறேன் அப்படின்னா அந்த பால் என்ன இருக்குது, ஸோ எவ்வளோ வேகத்தில் போகுது, அதே மாதிரி எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணலாம் இல்லையா. ஸோ மாஸ் அண்ட் வெலாசிட்டி. ஸோ அதுக்காக தான் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கோம், வி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்வி. இங்கே எனக்கு 4th ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா this is valid only when the particle travel at speed much less than the speed of light. ஸோ அப்போ இந்த பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லைட் எனர்ஜி ஸ்பீடுக்கு பொறுத்து தான் என்ன ஆகும், எனக்கு இது கேல்குலேட் ஆகும். ஓகேவா. ஸோ இதுதான் என்னென்னா வேவ் பார்ட்டிகல் டுயாலிட்டி ஆஃப் மேட்டர். ஸோ இதில் மொத்தம் 2 ஈக்குவேஷன் அண்ட் தென் அந்த 2 ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி தேர்ட் ஈக்குவேஷனை ஜஸ்ட் ஆல்டர்னேஷன் பண்ணி எனக்கு என்ன ஆகும், 4th ஈக்குவேஷன் நம்ம ரெக்கன் பண்ணலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபார்முலாஸ் டு ரிமெம்பர் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு ஷார்ட்ஸில் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதான் ஈக்குவேஷனை ரெஃபர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.